சந்தோஷம் இருக்காது. அப்படி எல்லாமே சுமைகள் தான். வாகனத்துல போய்கிட்டு இருப்போம், அடிக்கடி வாகனம் பழுதாகும், அதுவும் ஒரு சுமை தான். அப்ப அதுல ஏதோ ஒரு சின்ன ஒரு குறைபாடு உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். நல்லா இருக்க கணவன் மனைவி திடீர்னு ஒரு சண்டை வரும், குழப்பம், அது எதுக்குன்னே தெரியாது. எல்லாமே வீட்டுல இருக்க, எல்லாமே நம்ம மனைவிக்கு செய்யறோமே, மனைவிக்கு சுத்தமா இருக்குமே, ஆனா எதுக்கு சண்டை வருது? அதுவும் ஒரு குறைபாடு தான். இதெல்லாம் எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு விபத்து, ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு நிவர்த்தி நிவாரணம் கிடைக்கிற ஒரே ஒரு ஸ்தலம்னா இந்த புண்ணிய பூமியாகிய அம்மா நாகம்மனை வந்து நம்ம ஆத்மார்த்தமா வணங்கணும்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நிறைவடையும். ஒரு ஆளுக்கு காலையே நல்ல நிகழ்ச்சி நடக்கலாம். இப்ப இங்க இருந்து போறதுக்கு முன்னாடியே நல்லது நடக்கலாம், ஒருத்தவங்களுக்கு 10 நாள் கழிச்சு நடக்கலாம். எல்லாமே அப்படிதான். எல்லா குழந்தையும் பிறந்தோடனே பேசாது, பேசுறோடனே நடக்காது. சரிங்களா? எல்லா குழந்தையும் பேசதான் செய்யும். பாடுறது ஆடுறது ஒவ்வொரு திறமைகள் ஒவ்வொரு கால சூழ்நிலைகள் தகுந்தாப்புலதான் நடக்கும். அதே மாதிரிதான் இதுவும் நமக்கு நடக்கும். ஆனா நடக்காதுன்றது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. எங்க வேணாலும் நீங்க கேட்டுக்கங்க, இந்த மண்ணினுடைய மகிமை என்பது நடக்கும் அப்படின்னு மட்டும் அப்பா சொல்றாரு, நான் சொல்றேன், இந்த ஆன்மீக அடியார்கள் எல்லாம் சொல்றாங்கன்றதுக்காக நீங்க வந்து இங்க வணங்க வேண்டாம். உங்களுக்கு